வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சண்டே லிஸ்ட் போடு ஸ்பெஷல் டாப் 5 தண்ணி கேன் போட வந்த கேரக்டர்ஸ் இன் எம்சியூக்குள்ளே ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைங்க. நிறைய கேரக்டர்ஸை சும்மா இஷ்டத்துக்கு நீ வா உன் பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அடிச்சு தொத்திடுறாங்க. அந்த கேரக்டர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சீரீஸ்லேயும் படத்துலையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணப்பட்ட கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்க மார்க்க வைக்கலாம். அப்படிங்க வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைல இருக்கிறது சீக்ரெட் இன்வேஷன்ல வந்த மரியா ஹில் கேரக்டர் நம்ம அவெஞ்சர்ஸ் 1லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். கிட்டத்தட்ட நம்ம நிக் ஃபியூரியோட ஃபீல்ட் ஏஜென்ட்டாகவே மரியா ஹில்லை தான் காமிப்பாங்க. நிக் ஃபியூரி ரொம்ப அதிகமாக நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் மரியா ஹில். அவங்களுக்குன்னு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இந்த ஷீல்டு ஏஜென்சிக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை சீக்ரெட் இன்வேஷனில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அட்லீஸ்ட் காமிக்காமல் இருந்தாலாச்சும் பரவாயில்ல, சும்மா மரியா ஹில்லுங்கிற பேரை மட்டும் யூஸ் பண்ணலாம் அவங்கள பட்டுன்னு சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த டெத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிருக்கும். ஐ மீன் ஆப்வியஸாக அடுத்த எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரியை ஒரு வேர்ல்டு டெரரிஸ்ட்ங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் அந்த வேல்யூ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு நிக் ஃபியூரி திரும்ப இந்த ஸ்வாட் ஏஜென்சிக்குள்ளே போயிட்டாரு. அவருடைய பேர் கிளியர் ஆயிடுச்சு. அவருக்கு மரியா ஹில்லுங்கிற ஒரு கேரக்டர் இருந்த விஷயமே இந்த மார்வல்ஸ் படத்தில் மறந்து போச்சுன்னா பாருங்களேன். நானும் சரி இந்த மரியா ஹில்லை வந்து ஒரு ஸ்க்ரல்லுங்கிற மாதிரி காமிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. செத்தது உண்மையான மரியா ஹில். ஸோ உண்மையான மரியா ஹில்லை இப்போதைக்கு எம்சியூலேருந்து ஒழிச்சு தொடச்சி எடுத்துட்டாங்க. அதுவும் சீக்ரெட் இன்வேஷனில் தண்ணி கேன் போட வச்சு இந்த மாதிரி தூக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு வேல்யூவே இல்லை, அந்த டெத்துக்கு வேல்யூவே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்ட அப்புறம் தான் நிறைய பேருக்கு ஆமால அவங்க செத்துட்டாங்கல அப்படிங்கிற தாட்டை வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல், அவங்க தண்ணி கேன் போட வந்ததுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் நம்ம ஃபைலில் போட்டதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் ஒரு மேஜர் ரோலை இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அமேசிங்கான ஆக்ட்ரஸ், அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான கேரக்டருமே கொடுக்கப்பட்டிருக்கு மரியா ஹில்னு சொல்லி. காமிக்கில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான முக்கியமான கேரக்டர். ஒரு கட்டத்தில் ஷீல்டையே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து திறமை வந்திருக்கும். பட் அது எதையுமே எம்சியூக்குள்ள எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. ஜஸ்ட் லைக் தட் அவங்கள கொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். நம்ம 4ல் ஒருத்தங்க 2 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க. இட்டர்னல்ஸ் தான் வேற யாரு. இவங்க எம்சியூக்குள்ள இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான். இதுக்கப்புறம் அந்த செலஸ்டியல்ஸ் எண்ட் ஆஃப் டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரப்போதான். மேபி அதில் இட்டர்னல்ஸுக்காக அதிகமான வேல்யூ கொடுக்கப்படலாமே தவிர்த்து இப்போ ரிலீஸ் ஆன இட்டர்னல்ஸ் கதை இருக்குல்ல, அந்த கதைக்கு சுத்தமாக எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. முக்கியமாக டியாமெட்டோட அந்த மிகப்பெரிய ஒரு சிலை கடலுக்குள்ள மாட்டியிருக்கு. அதை பற்றி எவனுமே பேசல. அதை வச்சு தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு வரதான் சொல்லியிருந்தாங்க. அந்த கதை ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மொத்த படத்தையுமே ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த டியாமெட்டை கடைசி வரைக்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டியாமெட்டோட அவுட்கம் கொண்டு வந்த இட்டர்னல்ஸும் இது வரைக்கும் எம்சியூக்குள்ள எந்த ஒரு நல்ல அவுட்கமே கொண்டு வரலங்க. ஆப்வியஸாக அவங்க வந்து இந்த மாதிரி இந்த உலகம் அழிகிறத தடுத்திருக்காங்க தான். பட் அட் வாட் காஸ்ட்? யாருக்குமே கேரக்டர் டெப்த்துங்கிறது இல்லை. அதில் மேலோட்டமாக பார்த்தா இக்காரிஸ் செர்சிக்கு மட்டும் ஒரு டீட்டெயில்டான கேரக்டர் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லா கேரக்டர்ஸும் வேஸ்ட்டு தான். முக்கியமாக நான் ரொம்ப ஆவல் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் த பாலிவுட் ஆக்டர் கிங்கோ. குமல் நாஞ்சியானிக்கு வந்து அதிகமான ரோல் கொடுப்பாங்க நினைச்சா மற்றவங்களாச்சும் பரவாயில்ல, தண்ணி கேன் போட வந்தாங்க. இந்த கிங்கோ கேரக்டரை வாசல்லே நில்பா உள்ள வந்துடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. சிம்பிளாக எந்த பயனும் இல்லாத ஒரு கேரக்டர்ஸாக இட்டர்னல்ஸ் மொத்த பேருமே மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு அவங்கள யூஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். நல்ல பொட்டன்ஷியல் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டைவர்சிட்டி நிறைஞ்ச கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற இட்டர்னல்ஸ் 2 இல்லைனா செலஸ்டியல்ஸ் படத்தில் இவங்களை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒரே காரணத்தினால தான் நம்ம 4ல் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம 3ல் இருக்க மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஆரன் டேவிஸ். ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் ஆரன் டேவிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டொனால்ட் க்ளோவர் வந்து பார்த்தா அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. செம்ம ஒரு அமேசிங்கான கேஸ்டிங், செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அதுக்கப்புறம் எங்கடா போனார் அவரு? ஆரன் டேவிஸ் யாருன்னு தெரியாதவங்களுக்கு அவர் தாங்க ப்ரௌலர். இந்த ஸ்பைடர்மேன் இன்டூ தி ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸில் ப்ரௌலர் கேரக்டர் பார்த்துருப்பீங்க. மைல்ஸ் மொரால்ஸோட அங்கிள். அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸில் கூட லைவ் ஆக்ஷனை காமிச்சு ஃபன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டரை ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் கமிங்லேயே வந்த ஒரு கேரக்டர் ப்ரௌலர் கேரக்டர், செம்ம பொட்டன்ஷியல் இருக்க அமேசிங்கான ஸ்பைடர்மேன் வில்லன். அதுக்கப்புறம் எங்கே போனாருனே தெரிலங்க. ஐ மீன் ஆப்வியஸாக அந்த ஆக்டருக்கு மேபி இதில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸில் அவருக்கான ஒரு சூட்டை ரெடி பண்ணி எதுவும் கூட்டு வரணும். அது ரெடி பண்ணி அது ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்தா நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பைடர்மேன் கேரக்டர் பிடிக்குவாங்க. எம்சியூக்குள்ள அவர் யூஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான். நல்ல ஆக்டர்ரா, அழகாக யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கலாங்க. ஸ்பைடர்மேன் 4லேயாச்சும் கொண்டு வருவாங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இல்லையா, அந்த படம் வந்து மல்டிவர்ஸ் லெவலில் போகலாம், கிரவுண்ட் லெவலில் இருக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ப்ரௌலரை நீங்கள் லைவ் ஆக்ஷனை பார்க்கறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் போல. ஆரன் டேவிஸோட நெஃப்யூ தான் மைல்ஸ் மொராலிஸ். மைல்ஸ் கூட நம்ம ஆரன் டேவிஸ் பேசுகிற மாதிரி ஒரு டெலிட்டட் சீக்வன்ஸே இருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணி நிறைய விஷயங்கள் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் பண்ணி இருந்தாலும் அந்த கேரக்டரை வேற எங்கேயுமே யூஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்திலேயே அவருக்கு அதிகமான வேல்யூ கொடுக்கப்படலை. சும்மா கண்ணு மூடி தோர்த்திங்கன்னா அந்த கேமியோ மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆரன் டேவிஸ் அந்த படத்திலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நினச்சாலே வைத்தறிச்சலாக இருக்கீங்க. ஐ மீன் நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க.
அட போகடா, மேபி யாருக்கு தெரியும், ஸ்பைடர்மேன் 4 கூட்டிகிட்டு வந்தால் தாறுமாறாக இருக்கும். அதை பண்ணலாம், மார்வல் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களே, வேறு என்ன பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆரன் டேவிஸ் கேரக்டர் எம்சியூக்குள்ளே வரணுமா, அதுவும் ப்ரௌலராக வரணுமா சொல்லி கொடுத்தாச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பைடர்வர்ஸில் அவருக்கான அந்த ஃபேம் வந்து அதிகமாகிடுச்சு, அந்த ப்ரௌலர் கேரக்டர் அழகாக எம்சியூக்குள்ளே கொண்டு வரலாம், அதுக்கான கேஸ்டிங்கும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்கடா மார்வல். அதை தொடர்ந்து நம்ம 2 பொசிஷனில் இருக்கிறது த ரெக்கிங் க்ரூ. யார் ப்ரோ அப்படி தானே கேட்குறீங்க. இந்த ஷீஹல்க் சீசன் 1 நம்ம ஷீஹல்க் நடுராத்திரி ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருப்பாங்களே, அவங்க தான் ரெக்கிங் க்ரூ. டேய், அவங்க எப்படி இருந்தவங்க தெரியுமாடா, ஹல்க்குக்கே டஃப் கொடுக்கக்கூடியவங்க. அனிமேட்டட் ஷோவில் தான் ரெக்கிங் க்ரூவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 பேர் கொண்ட அந்த குழுவை ஷீஹல்க்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன அப்புறம் கண்டிப்பாக இந்த ஷீஹல்கோட மெயின் வில்லன்களாகவே இவங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஜஸ்ட்டு போகிற போக்கில் அடிக்கிற மாதிரி நம்ம ஷீஹலுக்கு இந்த பக்கம் 4 பேரை தட்டி விட்டு அமைச்சிருப்பாங்க. அவனுங்களுமே காமெடி பீஸாக தான் கேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அது ஒரு ஹியூமராக ப்ளே பண்ண பார்த்துருப்பாங்க. லிட்டராக அந்த கிரிஞ்சு மொமெண்ட்டுங்க அது. ஏதோ அஸ்கார்டியன்ஸோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸை அவங்க ஆடியோ போட்டு வந்து ரெக்கிங் க்ரூவாக மாறின மாதிரி ஒரு கட்டுக்கதையை விட்டுருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்காம கம்ப்ளீட்டாக அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ரெக்கிங் க்ரூ கேரக்டரை. காமிக்கில் அவங்களுக்கு பெரிய அளவு வேல்யூ இல்லைனாலும் அவங்க வர சீக்வன்ஸில் ஹல்க்கு, அப்சார்பிங் மேன் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நல்ல கேரக்டர்ஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். அந்த ரெக்கிங் க்ரூவோட ஒரு மெம்பராக தான் நம்ம டைட்டானியா வந்திருப்பாங்க, ஷீஹல்கோட வில்லி. அந்த டைட்டானியாவே எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணிக்கன் போட கேரக்டர்ஸோட சேர்த்துக்கலாம். அவளையுமே வேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அவளை விட எனக்கு தெரிஞ்சு ரெக்கிங் க்ரூவை ஷீஹல்கில் நாசம் பண்ணிட்டாங்க. ஷீஹல்கில் ரெக்கிங் க்ரூவை மட்டும் இல்லை, நம்ம ஹல்க்கும் தண்ணிக்கன் தான் போட வந்திருக்காரு, அபாமினேஷன் தண்ணிக்கன் போட வந்த கேரக்டர் தான். இந்த இன்டெலிஜென்சியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீம் தான் டெக்னிக்கலாக ஷீஹல்கோட வில்லனாவே வர வேண்டியது. அப்படி ஒரு ஏஜென்சி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஷீஹல்க் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஷீஹல்க் கேரக்டரை தாண்டி மற்ற எல்லாருமே தனிக்காக தான் போட வந்திருக்காங்க. யாரையுமே ஒழுங்காக யூஸ் பண்ணல. ரைட்டிங் சரியில்லை, நம்ம ஷீஹல்க் சீரியஸாக அடித்து துவச்சாச்சு. பட் இருந்தாலும் இதை நம்ம பேசினா இதுக்கும் முட்டு கொடுக்க சில கும்பல் வரும். அதுக்கு நான் என்ன சொல்கிறது. ஸோ அத்தனை பேரில் எனக்கு என்னமோ ரெக்கிங் க்ரூவை ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அதனால் நம்ம 2 பொசிஷனில் போட்டிருக்கேன். அண்ட் பல வருஷங்களாக எம்சியூக்குள்ளே நம்ம ஹல்கே தனிக்காக தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹல்கை கூட நீங்கள் நம்ம 2 பொசிஷனில் போட்டுக்கலாம். ஹானரபிள் மென்ஷனில் வைக்கலாம் நினச்சேன், இல்லை ஹல்க்குக்கும் நம்ம 2 பொசிஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறதா நல்ல விஷயமா தோணுது. நம்பர் 1 பொசிஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன், ரால்ஃப் போனர். அதாங்க நம்ம குவிக் சில்வர். 2 முறை குவிக் சில்வரை 2 வித்தியாசமான வேரியண்ட்டாக காமிச்சிருக்காங்க. 2 முறையும் தண்ணிக்கான் தான் போட்டிருக்காங்க அவனுங்க. அதுலேயும் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் சத்தியமாக மன்னிக்கவே முடியாத ஒரு தண்ணிக்கான் மொமெண்ட்டு. ஹாக்கையை காப்பாற்ற போகிறதுக்கு இந்த அல்ட்ரானோட புல்லட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சில்வர் தான் உடம்புல வாங்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி பாரான். என்னடா உருட்டுது, குவிக் சில்வரா த ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் எம்சியூ, புல்லட்ஸ் அவர் வந்து தொலைக்குதா? யாரா நீங்கள் ஏன்டா இவ்வளோ யோசிக்கிறீங்க? அந்த புல்லட்ஸ் தான் உடம்புல படாமல் அந்த புல்லட்ஸை மாற்றி வைக்கிற மாதிரி காமிக்கலன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் போகிற போக்கில் நம்ம ஹாக்கையை காப்பாற்றி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபாக வச்சிருக்கலாமே. அப்படி காமிச்சதா கூட அந்த குவிக் சில்வருக்கான ஒரு மரியாதை கிடச்சிருக்கும். ஆனால் அந்த புல்லட்ஸை இவர் உடம்புல வாங்கிக்கிறாராம். ஆனால் போகடா. அதை தாண்டி இந்த வாண்டா விஷனில் எக்ஸ்மெனில் வந்து அதே கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எம்சியூக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போனர் ஜோக்கடை அடிக்கிறீங்க நீங்கள் மார்வலு. போனர் ஜோக் அடிக்கிறாங்க அவனுங்க. ஆப்வியஸாக ஆகத்தா இது எல்லாத்தையுமே ஒரு இல்யூஷன் மாதிரி கேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கான்னு புரியுது. ஆனால் போனோ ஜோக் அடிக்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலடா உங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்போ குவிக் சில்லரை பார்த்தாலும் அதுதானே தோணும். ஸோ எம்சியூக்குள்ள இதுக்கப்புறம் குவிக் சில்லரை உங்களால் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வெர்ஷன்ஸ் 2 வேரியன்ஸ் ஆஃப் குவிக் சில்லருமே தனிக்காக தான் போட வந்திருக்கேங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. இது எனக்கு மனசே ஆறலைங்க. ப்ரொஃபஸர் எக்ஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் இலுமினாட்டி டீமை காமிச்சிருப்பாங்க. மொத்த டீமே தனிக்காக தான் போட வந்திருக்கு. பட் அதை தாண்டி முக்கியமாக ப்ரொஃபஸர் எக்ஸோட அந்த டெத்துங்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியல. பிகாஸ் ப்ரொஃபஸர் எக்ஸ் ஆக்சுவலாக வாண்டாவோட உண்மையான மைண்டுக்குள்ளே போய் அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவளுடைய உண்மையான அந்த ட்ராமாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அசால்ட்டாக நம்ம வாண்டா உள்ள போது ப்ரொஃபஸர் எக்ஸை தலையை திருகி கொண்டு இருப்பான். எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அவர், எந்த அளவுக்கு அவருக்கு அந்த மென்டல் கெப்பாசிட்டி இருக்குது, அதை வாண்டா ஓவர் கம் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டது எல்லாத்தையுமே சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல. வாண்டாவை ஓவர் பவர்டாக காமிக்கலாம், பட் அட்லீஸ்ட் அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க மாதிரியாவது காமிச்சிருக்கணும்ல. அவருடைய மைண்டுக்குள்ளேயே போய் சார்ல்ஸ் சேவியரோட அந்த மென்டல் கெப்பாசிட்டியை ஓவர் கம் பண்ணுற மாதிரி காமிச்சது எல்லாத்தையுமே சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலங்க. இதை நான் மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக பேட்ரிக் ஸ்டீவர்ட்டுமே ஒரு இன்டர்வியூவில் அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேமியாவாக இருந்துச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸ்பென்ட் படங்களை அவர் நடிச்சிருப்பாரு, அந்த சார்ல்ஸ் சேவியர் கேரக்டர் பற்றி அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரோட பொட்டன்ஷியலை கூட்டிட்டு வந்து எம்சியூக்குள்ள இப்படி வேஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் இருக்க மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் டெத் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட்டு தண்ணி கேன் போட வந்த மாதிரி டப்புன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ தண்ணி கேன் மொமெண்ட்டில் எனக்கு என்னமோ ப்ரொஃபஸர் எக்ஸ் இன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. உங்களுக்குன்னு தண்ணி லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேர் லிஸ்ட்டும் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நான் உங்களை நல்ல ஒரு ஆசைப்பான வீடியோவில் மீட் பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.